ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடேரியன் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆனால் அது நான்வெஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும் டேஸ்ட்டில். என்னென்னு பார்க்குறீங்களா? சிப்பி காளான் யூஸ் பண்ணி குழம்பு செய்ய போகிறோங்க. அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சிப்பி காளான் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், சோம்பு, கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவோங்க. இந்த குழம்புக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஆனால் அதோட டேஸ்ட்டை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக நம்ம இந்த மசாலா ஆட் பண்ண போகிறோங்க. இது நானே வீட்டில் அரைச்ச பிரியாணி மசால். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், சின்ன ஏலக்காய், ஜாதி பத்திரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து அரைச்சது. இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ்வில் வடை சட்டி வச்சுட்டேங்க. வடை சட்டி சூடானதும் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போது கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி வச்சிடலாங்க. நல்லா தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சிப்பி காளான் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை. ஆனால் காளான்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு நல்லா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஓரளவுக்கு சுண்டட்டும். அப்புறம் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி ஊற்றிடலாம். பார்த்தீங்களா, இப்போ தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இப்போ குழம்புக்கு நமக்கு தேவையான அளவு நான் 1/4 மூடி தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போது இந்த மசாலாவை நம்ம வதக்கி இருக்க காளானில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அது தானாக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நம்மளோட காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா தூவி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டான சிப்பி காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.